welcome back to another video. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இதே லாஸ்ட் வீக்கே கோல்டில் இன்னொரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ட்ரேட் என்றைக்கு எடுத்திருந்தேன்னா, just give me 1 minute. என்ன டே? Wednesday 22nd. ஸோ நான் இப்போ பார் ரீப்ளே எடுத்துக்கிறேன். Wednesday. So this was the Wednesday candle. So நம்ம சார்ட்டை பெருசாக்கலாம். இங்கே டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்கள் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? இங்கே டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் இங்கே டெய்லியோட ஆர்டர் பிளாக் இருக்கா? டெய்லி ஓபி sorry, just give me 1 minute. Yeah, middle right. Okay, DOB னா டெய்லி ஆர்டர் பிளாக். வேறு ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா? 4 hour வேறு. 4 hourல என் கண்ணுக்கு என்ன தெரியுது? 4 hourல ஒன்றுமே தெரியல. லைக் இந்த FVG ப்ளஸ் அதுவே நெஸ்டட் வித் டெய்லி ஓபி. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் இதை இப்படி எடுத்து விட்டுக்கிறேன், சின்னதாக வைக்கிறேன். இப்போ நான் இந்த ட்ரேட் எடுத்தது வந்து லண்டனோட கேண்டில், விச் மீன்ஸ் AKA 2 AM கேண்டில். ஸோ நான் அது வரைக்கும் ப்ளே பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த செக்மெண்ட். ஓகே, 2 AM கேண்டிலே கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 3 மினிட்க்கு வரேன். இந்த ட்ரேட் நான் எடுத்தது வந்து 3 மினிட்ஸில் தான் எடுத்தேன். அது ஏன் எடுத்தேன்றதை சொல்கிறேன். ஸோ 2 AM PO3 ப்ளே பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் எடுக்கல. சாரி, நான் இங்கே எடுத்தேன். ஆமாம், இந்த ஷிஃப்ட் எடுக்கலாம். இதை ஃபுல்லாக ப்ளே பண்ண விட்டுட்டு லேட்டராக 6 AM PO3 ப்ளே பண்ண நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 6 AM PO3 ப்ளே பண்ணேன். இதுதானே 6 AM கேண்டில். இங்கே ஓப்பன் ஆகுது 6 AM, which means 6 AM. Yeah, 6 AM கேண்டில். என் பயாஸ் புல்லிஷ் பயாஸ் as I said before. ஸோ இந்த ஹைஸ் தான் டார்கெட் பண்ணுறேன். ERL IRL ஓகேவா? எங்கே ப்ரோ இங்கே ERL இருக்குது அப்படின்னா 4 hour டைம் ஃப்ரேம் மாற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன், லைட்டாக இப்படி தள்ளி வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 4 hour ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணியிருப்போம். இங்கே தெரியுதா ஆர்டர் பிளாக்? ஸோ மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்கை டேக் அடிச்சிட்டோம். மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்கை டேக் பண்ணிட்டான். இது வந்து H4OBன்னு போட்டுக்கிறேன். மார்க்கெட்டை அந்த ஆர்டர் பிளாக்கை டேக் பண்ணிட்டோம். ஓகே, கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன ட்ரேடர் சொன்னேன்னா பவர் ஆஃப் 3 ட்ரேடர். அப்போ இப்போ 6 AM கேண்டில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். நான் இந்த என்ட்ரி எடுத்தது வந்து 3 மினிட்ல என்ட்ரி எடுத்தேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது இப்படி மேலே போய்ட்டோம். இந்த டூலை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பார்க்கும்போது என் கண்ணுக்கு என்னென்ன லிக்விடிட்டிஸ் தெரியுது. இப்போ தான் என்னோடய செஷன் இண்டிகேட்டர் ஆன் பண்ணுவேன். வேர் இஸ் தட் செஷன் இண்டிகேட்டர்? ஓகே, ஸோ செஷன் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிட்டேன். ஆஸ் ஐ செட் பிஃபோர், ஏஷியன், லண்டன், NY. ஸோ ஈச் கலர் ரெப்ரசன்ஸ் ஈச் டிஃப்ரெண்ட் செஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கண்ணுக்கு இதெல்லாம் ஸ்விங் லிக்விடிட்டிஸாக ஆக்ட் ஆகுது. இந்த ஒரு லோ லிக்விடிட்டியாக இருக்குது, அந்த லோவை இங்கே தூக்கிட்டான். ஓகே, வேறு. இப்போ என்னோடய ரூல் என்ன? நான் பவர் ஆஃப் 3 ட்ரேடர். ட்ரெண்ட் என்ன? அப் ட்ரெண்ட். ட்ரான் லிக்விடிட்டி இருக்கா? இருக்குது. இன்டர்னலுக்கு மார்க்கெட் வந்துட்டான். இப்போ இங்கேருந்து என்னோட ட்ரேட்ஸை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிப்பேன். என் ரூல்ஸில் 3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பயாஸ் புல்லிஷ், ட்ரான் லிக்விடிட்டி மேலே பை சைட், PDRA 4 hour ஆர்டர் பிளாக் வந்துட்டான். ஓகே, 3 மெட் ஆயிடுச்சு. நான் எடுக்கிற டைம் என்ன? 6 AM PO3 ப்ளே பண்ணுறேன். ஓகே, 3 பெட் டைம் 4மே கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு பேலன்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும்? என்னோட செட்டப்ஸ் அண்ட் SMT. இப்போ வெயிட் பண்ணி ப்ளே பண்ணுறேன். எக்ஸாக்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் ப்ளஸ் நான் டர்ட்டில் சூப் ட்ரேடர், உங்களுக்கே தெரியும். மார்க்கெட் இந்த லோஸை டர்ட்டில் சூப் பண்ணிட்டான். இது மார்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, மார்க்கெட் இந்த லோஸை டர்ட்டில் சூப் பண்ணிட்டான். வேறு என்ன இன்னொன்று வேணும் எனக்கு? SMT.
36,730. எது கூட ப்ரோ எஸ்எம்டி அப்படின்னா சில்வர் கூட. அப்படியே சைட் பை சைட் சில்வர் பாருங்க, சில்வர் அந்த லோஸை தூக்கியிருப்பான். இந்த சார்ட் வந்து சில்வர். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு see it, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சார்ட்டோ. இந்த சார்ட் வந்து சில்வர் சார்ட். 306,730 பார்த்தீங்களா? ஈவன் த டைம் இஸ் அலைனிங். 306,730. இப்போ நான் அப்படியே கோல்டுக்கு போகிறேன். 306,730. ஸோ எனக்கு தேவையான டர்ட்டில் சூப்ஸ் வந்துச்சு. இப்போ நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் புல் பண்ணுறேன். இதுதான் அந்த மேனிப்புலேஷன் ஜூடாஸ். 2.5 பர்ஃபெக்டாக என்னோட டார்கெட்டோட உட்காருதா? இந்த செக்மெண்ட்டில் வந்து உட்காருதா? இப்போ என்னோட மாடல் பிரேக்கர் ப்ளஸ் யூனிகார்ன் உங்களுக்கே தெரியும். லைக் என்ட்ரி இங்கேயே வந்துருச்சு. இந்த 60லேயே நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கலாம் இஃப் யூ ஆர் ஷுர். லைக் அதுதான் உங்களோட மாடல்னால் 60 இங்கேயே என்ட்ரி வந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே எடுத்திருந்தா எவ்வளோ ஆர் வந்திருக்கும்னா இந்த 60, லைக் இந்த தேர்ட் கேண்டில், இந்த கேண்டலோட ஓப்பனிங் இதுதான் 60 ஆக்ட் ஆகும், இந்த பர்டிகுலர் பிளாக் கேண்டில். ஸோ அதில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர் எவ்வளோ வந்திருக்கும்? ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ, அண்ட் இஃப் யூ கோனா டார்கெட் திஸ் ஹை, டார்கெட் 4 ஆர்ஆர் கிட்ட வந்திருக்கும். பட் நான் அங்கே எடுக்கல, நான் இந்த எஃப்இஜியில் எடுத்தேன். எக்ஸாக்டாக இந்த எஃப்இஜியில் என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப்ஸ் பிலோ திஸ் பர்டிகுலர் லோ. ஏன்னா மார்க்கெட் அகைன் ரீவிசிட் பண்ணக்கூடாது இஃப் இட் இஸ் ஃபுல்லி புல்லிஷ். ஏன்னா எனக்கு ஃபுல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிட்டான். ஸோ தெர் இஸ் நோ நீட் ஃபார் த மார்க்கெட் டு கம் பேக் ஆல் த வே டவுன் ஹியர் அண்ட் தென் கோ ஹையர். ஸோ இங்கே எடுத்துகிட்டு டார்கெட்டை நான் இந்த ஹையில் வைக்காமல் நான் இந்த 3 மினிட்டோட ரிஜெக்ஷன் பிளாக்ல வச்சேன். ரிஜெக்ஷன் பிளாக் இஸ் நத்திங் பட் அ கைண்ட் ஆஃப் அ ரெசிஸ்டன்ஸ் இஃப் யூ சே. எது ப்ரோ இதில் ரிஜெக்ஷன் பிளாக் அப்படின்னா இதுதான் ரிஜெக்ஷன் பிளாக். நான் இங்கே வச்சுட்டேன். ஏன்ற அதுக்கான பர்டிகுலர் ரீசன் கேட்டிங்கன்னா, எப்போவுமே கோல்டோட ஃபியூச்சர்ஸ் சார்ட்டும், ஐ மீன் இந்த ஃபியூச்சர்ஸ் கோல்டும் புரோக்கர் கோல்டும் ஓரளவுக்கு சிங்கில் இருக்கணும். ஓரளவுக்கு கைண்ட் ஆஃப் சிங்கில் இருக்கணும். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஒரு சைடில் போகிறான், புரோக்கர் சார்ட்டு ஒரு சைடில் போகிறான். ஸோ அதுவே லைட்டாக ரெட் ஃப்ளாக் சஸ்பீஷியஸாக இருந்தது. ஸோ நான் பெட்டர் எதுக்கு நான் அந்த எக்ஸ்டர்னல் டார்கெட் பண்ணணும், இந்த ரிஜெக்ஷன் பிளாக்லேயே வெளில வந்துடலாம் அப்படின்னு. ஏன்னா நான் ஃபியூச்சர்ஸ் கொஞ்ச நாள் ட்ரேட் பண்ணுறதுனால லைக் அவங்க வந்து ஃபியூச்சர்ஸ் பேஸ் வந்து இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானுங்க. லைக் அது ஒரு இம்பார்ட்டன்ட் பிடிஆர்ஏவாக ஆக்ட் ஆகுது வென் இட் கமிங்ஸ் டு ஃபியூச்சர்ஸ். ஃபோரெக்ஸ் அவ்வளோ கிடையாது. ஃபியூச்சர்ஸ் பேஸ் ட்ரேட் பண்ணும்போது அந்த ரிஜெக்ஷன் பிளாக்கு இட் இஸ் ஹோல்டிங் எ கீ வேல்யூ. ஸோ நான் இந்த இடத்துல போடுறேன். இப்போ என்ட்ரி இங்கே டேக் ஆகும், இன்னும் டேக் ஆகலை. அதோ இங்கே டேக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ எனக்கு இங்கே டேக் ஆகிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். எஸ்எல் பிலோ திஸ் லோ அண்ட் டார்கெட் திஸ் ரிஜெக்ஷன் பிளாக். இது உங்களுக்கு பார்க்கும்போது இங்கே இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எஃப்இஜியில் மார்க்கெட் வந்து டேக் கொடுத்துட்டு தான் போயிருக்கோம். இது டெமோன்றதுனால நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இம்ப்ளிகேஷன் மாதிரி காட்டுறேன். லைக் இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு வேணால் நீங்கள் மறுபடியும் இன்னொரு இப்போ நான் இந்த ட்ரேடை கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ இந்த எஃப்இஜிக்கே வந்துட்டான். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு குவான்டிட்டி ஆடு, இங்கே தான் என்னோட என்ட்ரி இருக்கும். Stops below this particular low and where will my target this rejection block. So 1:3, 1:2.3 or something traded. So I'm going to let this trade run. இதுதான் இன்ஸ்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால தான் நான் எஸ்எல் இங்கே வச்சேன். யூஸ்வலி நான் எஸ்எல் இங்கே வைக்க மாட்டேன். எப்போவுமே என்னோட ரூலுக்கு எஸ்எல் இங்கே தான் வரணும். பட் அன்றைக்கி ரொம்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹெவியாக இருந்ததுனால நான் எஸ்எல் தூக்கிட்டு போய் இங்கே வச்சுட்டேன். ஸோ அகைன் மார்க்கெட் இஸ் கோயிங் டிபி ஹிட். ஸோ திஸ் இஸ் த ட்ரேட் தட் ஐ டுக். நான் ஏன் சொன்னேன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட்டை ரீட் பண்ணுங்களேன். இந்த ரிஜெக்ஷன் பிளாக்குக்கு போயிட்டு அகைன் இட் வெண்ட் ஆல் த வே டவுன். சி, ஏன்னா அன்னைக்கு இஃப் ஐம் நாட் ராங் வென்ஸ்டே அன்னைக்கு ட்ரம்ப் பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். லைக் அவரோட ஸ்பீச் நைட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் அன்னைக்கு கொஞ்சம் கோலராக தான் இருந்தோம். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நான் இந்த ஹைஸை டார்கெட் பண்ணாமல் இந்த ரிஜெக்ஷன் பிளாக்லேருந்து ட்ரேட் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரேட் தான் நான் எடுத்திருந்தேன். நான் வீடியோவில் அடிக்கடி சோன்ற வார்த்தை யூஸ் பண்ணுற போல கரெக்டாக இனிமேட்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரேட் தான் நான் எடுத்திருந்தேன். அங்கே பாருங்கள் அகைன் மறுபடியும் ஸோ வருது. இந்த ட்ரேட் தான் நான் எடுத்திருந்தேன். திஸ் வாஸ் த செட்டப் அண்ட் தீஸ் வேர் மை A+ க்ரைட்டீரியா. என் ட்ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு முக்கால்வாசி சிமிலராக இருக்கும். என் ட்ரேட்ஸில் ஹையர் டைம் ஃப்ரேம் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும், பயாஸ் கரெக்டாக இருக்கணும், எனக்கு ட்ரேடுக்கு டர்ட்டில் சூப்ஸ் வேணும், எஸ்எம்டிஸ் வேணும், 60 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், ப்ளஸ் த டைமு எல்லாமே. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி பவர் ஆஃப் 3 ட்ரேடர். 6 AM கேன் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் லோ, அதில் பொசிஷன் ஆகி அந்த ட்ரேடை ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவன் பேரிஷ் ஆகிறான், அதே பிரச்சனை கிடையாது.
என் டார்கெட் அடிச்சுட்டு அவன் என்ன ஆனால் எனக்கு என்ன, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ட்ரேட், திஸ் வாஸ் த ட்ரேட் தட் ஐ டுக். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். பட் இந்த வாரம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் கம்பேர் பண்ணும்போது திஸ் வீக் வாஸ் ஸோ குட். லைக் நல்ல ட்ரெட்ஸ்லாம் வந்தது இந்த வாரம். அதுவும் எஸ்பெஷலி கோல்டெல்லாம் சூப்பரான ட்ரெட்ஸ்லாம் வந்தது. இதுவுமே இன்னொரு டர்ட்டில் சூப்ஸ் தான். பட் ஆனால் நான் இந்த டர்ட்டில் சூப் எடுக்க எனக்கு மைண்ட் இல்லை. இது எடுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதுக்கு பதிலாக நான் இந்த ட்ரேட் எடுத்துட்டேன். அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு லேட்டராக அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனி டவுட்ஸ், ஏதாவது உங்களுக்கு புரியல இல்லை ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள். ஸோ அன்டில் தென் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். பீஸ், டேக் கேர், பை. I came, I saw, I conquered.